ஒரு கணக்கு மொத்தம் விரலும் 5 இருக்கு. புலன்கள்னு சொல்றது தமிழ்ல. அந்த புலன்களுக்கு ஞானேந்திரியம்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல. ஞானேந்திரியம்ங்கிறது தமிழ்ல புலன்னு சொல்றது. அதுல ஒரு 5, விரல்ல ஒரு 5. இந்த ஞானேந்திரியம் 5ன்னா நமக்கு உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்டாடுதுன்னு சொல்றது. உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5 இருந்தாதான் நம்ம தெரிஞ்சு விடலாம் ஒரு விஷயத்த. ஒரு மூக்குல வாசனையை கிரகிக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு. இப்ப இங்க வச்சுட்டா மூக்கு வாசனை தெரியறதில்லை, இங்க வச்சுட்டா வாசனை தெரியறதில்லை, இந்த இடத்துல வச்சுட்டா வாசனை தெரியுது நமக்கு. அந்த மாதிரி மூக்குல ஒரு சக்தி இஸ்லாமிய வைக்காம இருந்தாருன்னா ஒரு நல்ல வாசனை, ஒரு கெட்ட வாசனை, துர்நாற்றம், நல்ல நாற்றம்ங்கிறது இது இப்படி உலகத்தில் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது ஒண்ணு இருக்கிறதுனாலதான், அது ஒரு இந்திரியம் வச்சிருக்கிறதுனால வாசனைன்னு ஒரு பொருள், ஒரு குணம் இருக்கு உலகத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இன்னும் ஏதாவது வச்சிருந்தா இன்னும் ஏதாவது இருக்கிறது கூட தெரியும் போல் இருக்கு. நமக்கு இந்த இந்திரியம் இல்லாததுனால இன்னும் என்னென்ன இருக்கோ உலகத்துல, இந்த பிரபஞ்சத்திலேயே நமக்கு பக்கத்திலேயே இன்னும் என்னென்ன இருக்கா. அதனால அது ஒண்ணு வச்சிருக்கிறதுனால இது ஒண்ணு வைக்காமே இருந்திருந்தாருன்னா அப்படி ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த நாக்கு ஒண்ணு வைக்காம இருந்தாருன்னா ருச்சின்னு ஒரு பதார்த்தம், ஒரு சாமான் உண்டு, ஒரு குணம் உண்டு பதார்த்தங்கள்ல. ஒரு காரம், ஒரு தீப்பு, இதெல்லாம் பூன்னு பேரு தமிழ்ல. எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் பூ பூன்னு இந்த பூங்கிற விகுதி எல்லாத்துலயும் இருக்கு. அந்த நாக்குல இருக்கு மதுர, அம்மல, லவண, கடு, கஷாய, திக்தம்னு 6 சுவைன்னு சொல்றது. ஷட்ரசோபேதமா சாப்பிடுறதுன்னு சொல்றது. 6 ரசங்கள், அரிசுவை உண்டின்னு சொல்றது தமிழ்ல. பேதமா சாப்பிடுறதுன்னு சொல்றது. 6 ரசங்கள், அரிசுவை உண்டின்னு சொல்றது தமிழ்ல. ஷட்ரசோபேதமாக போஜனம் பண்ணி வச்சால்னு சொல்றது. 6 ரசம்னு சொல்றது. 6 ரசங்கிறதுக்கு எல்லாம் பூ பூன்னு வரும் தமிழ்ல சொன்னா. உப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, என்னென்ன தித்திப்புன்னு சொன்னாதான் புரியும். இருப்புங்கிறது தித்திப்பா இருக்குன்னு சொல்றது. தித்திப்பு என்னன்னா திதிப்பு முதல்ல மதுரம், உரப்பு தான். திதிப்பு, புளிப்பு, உப்பு, உரப்பு, துவர்ப்பு, கசப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் கடைசியில பூங்கிற விகுதியோட முடிகிறது இந்த 6 ரசங்களும் தமிழ்ல. அது நாக்குங்கிறது ஒண்ணு இருந்தா தான், நாக்குங்கிறதுக்கு பேசுற சாமர்த்தியம் மாத்திரம் வச்சுட்டு இந்த ரசத்தை அறிய முடியாத சக்தி ஈஸ்வரன் வைக்காம இருந்தாருன்னா, இப்படி கசப்புன்னு ஒன்று இருக்கு, புளிப்புன்னு ஒன்று இருக்கு, திதிப்புன்னு ஒன்று இருக்கு உலகத்துலங்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது. இப்படி 6 ரசத்தை அறியறது நாக்கு. நாக்கு பேசுற சக்திங்கிற நாக்குங்கிறது 2 இந்திரியமாயும் இருக்கு. கர்மேந்திரியம், ஞானேந்திரியமும் 2ஆ பிரிச்சிருக்கு. கை, கால் இதெல்லாம் கர்மேந்திரியத்தை சேர்ந்தது. கண், காது இதெல்லாம் ஞானேந்திரியத்தை சேர்ந்தது. இந்த நாக்கு மாத்திரம் 2 இந்திரியத்தினுடைய சக்தியும் பேசுறதுங்கிற ஒரு காரியம், சிவையை அறியறதுங்கிறது ஒரு அறிவு, காரியம் செய்யறது, இதெல்லாம் கை காலெல்லாம் காரியம் மாத்திரம் செய்யும், ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளாது. காது, கண்ணு இதெல்லாம் அறிஞ்ச மாத்திரம் தெரியும், ஒரு காரியம் செய்யாது. காரியம் செய்ய தெரியாது, சமாச்சாரம் பண்ண அவ்வளவுதான். ரிசீவிங் செட் மாதிரி இருக்கும்போது வேற காரியம் செய்யறதுன்னா அதுக்கு எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது. இருக்கு இந்த நாக்குக்கு மாத்திரம் பேசுறதுங்கிற காரியத்தையும் செய்யும், ஒரு ரசத்தையும் அது கிரகிச்சுக்கணும். ஆனா உடல் முழுக்க ஒரு கைகால், மயிர், நகம் இது 2 தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் இந்த உணர்ச்சிங்கிற ஒரு இந்திரியம் அது ஒண்ணு இருக்கு. அது ஒரு அறிவுங்கிறது, அது அறியறதான். ஏன்னா சூடா ஒரு சாமான வச்சோம், ஜில்லுன்னு ஒன்று இருந்தது, அது எங்க வச்சாலும் உடல்ல அது தெரியும். இது சூடான சாமான், இது மரத்து போயிட்டு வேணா 2 தெரியாது. அந்த இடத்துல மரத்து போயிட்டா மரத்து போக முடியாது,
இன்ஜெக்ஷன் பண்ணி மறுத்தாலும் சரி, இல்ல சுபாவமா வியாசினாலும் மறுத்தாலும் சரி, இந்த நகத்துக்கும் இருக்கும் இந்த இது இல்ல சர்க்குலேஷன் கிடையாது. அதுல அந்த உணர்ச்சிங்கிறது நகத்துக்கும் கேசத்திலையும் மாத்திரம் சரீரத்துல அந்த உணர்ச்சிங்கிறது கிடையாது. விழுத்தாத்தான் தெரியும். சரி, அதுல பட்டு தானே இது சொல்றது, இது இருக்கிறதுங்கிறது சீதமா இருக்குங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஸ்பரிச உணர்ச்சின்னு சொல்றதுக்கு ஸ்பரிசம் ஒண்ணும், இந்த கண் ஒண்ணும், ஸ்பரிசம் உடல் முழுக்க இருக்கு நககேசங்களை தவிர. பாக்கி கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம், இந்த அஞ்சும் ஒரு அறிவை கொடுக்கறது. நமக்கு வெளியில் இருக்க முடியாத பொருளுடைய அறிவை கொடுக்கறது. அதுல கண்ணு ரூபங்களை எல்லாம், இது சிவப்பு, இது மஞ்சள், இது நீலம், இது கருப்பு, இது வெளுப்புங்கிறதெல்லாம் தெரியறது. அதோட மாத்திரம் இல்ல, ஒரு எண்ணிக்கை கருப்பு வெளுப்புங்கிறது தெரிகிறது தவிர இது 10 இருக்கு, 15 இருக்கு அப்படின்ட்டு இந்த கண் தெரியாது. இது சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னு, நீளமா இருக்கு, குட்டையா இருக்கு, அதெல்லாம் சின்னது பெருசுல சேர்ந்ததுதான். சின்னது பெருசு எண்ணிக்கை 10, 20ங்கிறது அதனுடைய ஒரு வர்ணம். அது வண்ணம் இவைகளையும் சேப்பு, கருப்பு, லவணம், வெளுப்பு, மஞ்சள், பச்சை இவைகளெல்லாம் அது தெரிவிக்கிறது. கண்ணுங்கிறது அவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கு. காதுக்கு ஒரே ஃபங்க்ஷன் தான். உரத்த சத்தம், மெலியான சத்தம், கொஞ்சம் பிரியகரமான சத்தம், அப்பிரியமான சத்தம். இந்த நேரம் பிரியம் அப்பிரியம், உறக்க இருக்கிற உரத்த சத்தம், பெரிய சத்தம், சின்ன சத்தம், இந்த மாதிரி ஒரு 4 நிமிஷம் அது மாத்திரம்தான் அது தெரிஞ்சுக்கும். அது ஒண்ணு இல்லாம சப்தம் ஒண்ணு இருக்குன்னு உலகத்துல தெரியாது. நல்ல முழு செவிடாளா இருக்கிறவளுக்கு உலகத்துல சப்தம் ஒண்ணு இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஊமையா இருக்கிறவளுக்கு செவிடா இருக்கிறதுனாலதான் ஊமையா இருக்காவ. புறவையிலேயே செவிடா இருக்கிறதுனாலதான் நாக்கு பேசாதனால இல்லை அவளுக்கு. இன்னொன்னு, அந்த சப்தம் காதல விழுந்தா தானே அதே மாதிரி இமிடேட் பண்ண முடியும். நான் இன்னொருத்தர் சொல்லி ஒரு சப்தம் அவ எப்படி பேசாலும் அந்த மாதிரி காட்டான்னா எப்படி காதல விழுது, அந்த காட்டாக நான் எப்படி நாக்க வச்சா அவர் உங்களுக்கு காட்டா காதல விழுந்தா தானே அப்புறம் அது காட்டா சொல்றதுக்கு பிரயத்தனம் பண்ண முடியும். காதலே விழாம இருந்தானே பிரயத்தனம் பண்ண முடியல. அதனால செவிடுனாலதான் உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். தனியா அதெல்லாம் டாக்டர் வேற சொல்றதுன்னு தெரியல. செவிடா இருக்கிறதுனாலதான் உண்மையாயிட்டா, காதலியே விழாதனால அதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம். இதுல இந்த தொடர உணர்ச்சின்னு இருக்க. இப்ப கண் ஷேப்பு, கருப்புங்கிற கலர்களை தெரிஞ்சுக்கும், எண்ணிக்கையும் சங்கியும் தெரிஞ்சுக்கும், எண்ணிக்கையும் தெரிஞ்சுக்கும். இந்த கையோ உடம்புக்கு உணர்ச்சி தொடுதல் உணர்ச்சிங்கிறது. இந்த தொடுதல் உணர்ச்சி ரூபத்தை தெரியாது. அதுக்கு கண்ணை மீண்டு ஒரு சாமானம் விட்டா அது கருப்பு ஷேப்புன்னு தெரியாது. ஆனா 4 இருக்கு, 5 இருக்கு, 10 இருக்குன்னு எண்ணிக்கை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். கண்ணை இப்படி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த உணர்ச்சிங்கிறது மேல தொட்டு பார்த்தா எண்ணிக்கை மாத்திரம் தெரிஞ்சிடும். கொஞ்சம் பெருசு பரிமாணத்தையும் தெரிஞ்சிடும். பரிமாணம் அளவு எண்ணிக்கை சங்கியா பரிமாணம் சொல்றதுக்கு. சங்கியா பரிமாணம் ரூபம்ங்கிறது தான் இந்த வர்ணம். இந்த வர்ணத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது. பாக்கி கண்ணுக்கு எந்த வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் இது பார்த்துடும். இந்த தொடர ஸ்பரிசங்கிறது அது தெரிஞ்சுக்கணும். அது இப்ப காது, நாக்கு, இந்த வாசனை, மூக்கு இதெல்லாம் எண்ணிக்கை எவ்வளவு பெருசு, என்ன வரணும் அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. இது ரெண்டுக்கும் எண்ணிக்கை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இந்த கண்ணுக்கும் இந்த தொடரத்துக்கும் ரெண்டுக்கும் சாமானியமா இருக்கு. அளவையும் எண்ணிக்கையும் தெரிஞ்சுக்கிற சக்தி இது ரெண்டுக்கும் இருக்கு. சில இந்த 5 இந்திரியங்கள்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு உண்டு பண்றதுக்கு 5 இந்திரியங்கள் இருக்கு. பஞ்சேந்திரியங்கள்னு வேறு. இந்த பஞ்சேந்திரியங்களுக்கும் மொத்தமா ஒவ்வொரு இந்திரியத்துக்கு பொதுவா சொல்றதுல ரூபம்னா வர்ணம், கண்ணத்தை வேற என்னன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ரசம் இதை தவிர வேற ஒன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது நாக்கை தவிர ரசம் திருப்பி குடிப்போங்கிறத இதை தவிர இன்னொன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த 5 இந்திரியங்கள்ல
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு உண்டு பண்றதுக்கு 5 இந்திரியங்கள் இருக்கு. பஞ்சேந்திரியங்கள்னு வேறு. இந்த பஞ்சேந்திரியங்களுக்கும் மொத்தமா ஒவ்வொரு இந்திரியத்துக்கு பொதுவா சொல்றதுல ரூபம் வர்ணம் கண்ணத்தை வேற என்னன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ரசம் இதை தவிர வேற ஒன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது நாக்க தவிர ரசம் என்ன திருப்பி பிடிக்குங்கிறத இதை தவிர என்னன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. கந்தம் வாசனை, நாத்தம் வாசனை, அது இந்த மூக்கு தவிர இன்னொன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்பரிசம் இந்த தொடர உணர்ச்சினால உடம்புல இருக்கபடியான உணர்ச்சியை தவிர இன்னொன்னால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த சூடு கட்டி மிருதுவா இருக்கு, சூடா இருக்கு, சீதமா இருக்குங்கிறதெல்லாம் இதை தவிர வேற உணர்ச்சியை தவிர வேற ஒன்னாலையும் கண்ணாலேயோ காதாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. சப்தம்ங்கிறதும் காதை தவிர இன்னொன்னால கண்ணாலேயோ தொட்டு பார்த்தோ மூக்குனாலேயோ இதனாலாம் சப்தங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. அதனால பஞ்ச இந்திரியங்களுக்கு ஸ்பெஷலா ஒவ்வொரு குணம் இருக்கு. சில குணங்கள் 2 இந்திரியங்கள்லாம் தெரிஞ்சக்கூடிய 2 இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் பரிமாணம், சங்கியா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தர்க்கசாஸ்திரத்தில் இன்னும் பிரிச்சிருக்கா. சம்யோகம், விபாகம், அப்புறம் பிரசக்தம் இப்படி எல்லாம் சேர்ந்திருக்கா பிரிஞ்சிருக்கா அப்படின்னு சம்யோக விபாகம்னு பேரு. தனித்தனியா இருக்கிறதுங்கிறது ஒன்னும், பிரியறது ஒன்னும், தனித்தனியாக இருக்கிறது ஒன்னும், அது பிரசக்தம்னு பேரு. சம்யோகம், பிரசக்தம் இவெல்லாம் இப்படிதான் தனித்தனியா சில குணங்கள் இருக்கா. அது ஒவ்வொன்று இந்திரியத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கா. ரூபரசகந்த ஸ்பர்சங்கள்ங்கிறது இந்த 5 இந்திரியம் 5 குணங்கள் ஸ்பெஷலா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு குணங்கள். ஒவ்வொரு குணங்களை அறியறதுதான், அவ்வளவுதான், அறியற வேலை மாத்திரம்தான் இருக்கு. அப்படின்னு இந்த மாதிரி 5ன்னு ஒரு கணக்கு இருக்கு. இதுல 5 விரல் இருக்கு நமக்கு. இந்த 5 குணங்களையும் 5 விரலையும் இந்த ஒவ்வொரு குணங்களுக்கு குணங்கள் 5 இருக்கு, அறியற இந்திரியங்கள் 5 இருக்கு. அதனால இந்த ஒரு குணத்துக்கு இருப்பிடமான ஒவ்வொரு குணத்துக்கும் இந்த 5 இந்திரியங்கள்னால அறியக்கூடிய 5 குணங்களுக்கு இருப்பிடமாக சில மேட்டர், சில பொருள்கள் உலகத்துல இருக்கணும். இதெல்லாம் வர்ணம்ங்கிறது பொருள் இல்ல, பொருள்ல இருக்கிறது வர்ணம். இப்ப இதுல வெளுப்பு இருக்கு, இதுல கருப்பு இருக்கு, இது பச்சை இருக்குது இதுல அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்தூலமான ஒரு வஸ்துல ஒரு ஒரு குணம்ங்கிறது இருக்கு. ஏதோ தட்டுறான், 2 சாமான் சேர்ந்து தட்டுறான், அதுல ஒரு சத்தம் கேட்கறது, காத்தடிக்கிறது, அதுல ஒரு சத்தம் கேட்கறது அப்படின்னுட்டு சத்தம்ங்கிறதுக்கு ஆசிரியமா ஒரு சாமான் ஒண்ணு இருக்கணும். அந்த மாதிரி ரூபங்கிறதுக்கு ஆசிரியமா ஒரு சாமான் இருக்கணும். அந்த மாதிரி ரசத்துக்கு ஆசிரியமா ஒரு சாமான் இருக்கணும். ரசம் தெரியணும்னா ஈரம் இருந்தா தான் ரசம் தெரியுது. அதுக்காக தான் நாக்கில் எப்பவும் ரசம் ஈரம் இருக்கு. அந்த சாமானும் ஒரு காசிக்கு காசு கட்டியானோ கட்டி ஒண்ணு இருக்கிறானா கடையில காசு கிட்டா வேற கண்ணங்கிரகம் இருக்கும். அது ஈரமே இருக்காது. இல்ல காசு கட்டி இல்ல, எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் வந்துட்டு. இப்ப கழப்பாடி இருக்கு, அது வாயில போட்டுன்னு தெரியுது. அதுதானே அது ஒரே கட்டியா இருந்தானா தெரியாது. அதுலயும் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். இங்க அறியற சாமானியம் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். ஜலத்தினுடைய சம்பந்தம் தான் ருச்சிங்கிறது. அதுவும் கொஞ்சம் ஈரத்தை போட்டு, அதையும் கொஞ்சம் ஈரத்தை போட்டு கொஞ்சம் அரைக்கணும். அதையும் இதுவும் இந்த ஈரம் இருக்கணும். இந்த 2 ஈரம் அதுல இல்லாம கூட இந்த ஈரத்தினால் நனையக்கூடிய சாமானா இருந்தாலும் போறோம். அது பொடி பண்ணி இருந்தோம்னா இந்த ஈரம் இருந்தா போறோம். இந்த மாதிரி ஜலத்தினுடைய ஒரு குணம் என்ன, காசு கட்டியா சொல்றேன். காசு கட்டியா ஒரு சாமான் ரொம்ப கட்டியா என்ன கத்தக்காம இல்ல, அது மிருதுவா போயிடும், ஆயில போட்டா நனைஞ்சு போயிடும். இது காசு கட்டி தான் ஒண்ணும் நினையாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஜலத்துல ஆசிரியச்சுட்டு இருக்கும், இந்த ஈரத்தை ஆசிரியச்சுட்டு இருக்கும் இந்த ரசம்ங்கிற ஒரு குணம். சப்தத்துக்கு ஈரம் நல்லா ஒண்ணு மாட்டான். எல்லாத்துக்கும் அது எங்கேயோ இருக்கு. ஒண்ணுக்குன்னு சேர்க்கையினால ஒண்ணு வாயுனுடைய சேர்க்கை, ஒரு பதார்த்தனுடைய சேர்க்கை. இதனால வெறும் ஒரு ஓட்ட ஒண்ணு தகரத்தை வச்சுருந்தவனா காத்தடிக்கிறப்ப பாடின்னு இருக்கும். அது அதனால ஒண்ணுக்குன்னு உள்ள பூந்துவானா
எங்கேயாலும் காட்டுல மூங்கில் இருக்கிறப்ப கூட எங்கேயாலும் தானா ஓட்ட வந்திருந்தாலும் அது சத்தம் பண்ணிட்டே இருக்கும். காட்டுல போனா மூங்கில் சத்தம் பண்ணிட்டே இருக்கும், அது பிள்ளைங்கள் அடிச்சுட்டே இருக்கும். அது இந்த மாதிரி இந்த 5 குணங்கள், 5 இந்திரியங்கள், அந்த 5 இந்திரியங்களும் ஸ்பெஷலா 5 குணங்கள். அந்த 5 குணங்களுக்கும் வந்து ஆசிரியமா 5 பூதங்கள். அதை வச்சுட்டுதான் பிருத்திவி தேஜவாயு ஆகாசம்னுட்டு நம்ம 5 பூதங்கள்னு பிரிச்சதுக்கு அது பிசிக்ஸ் சயின்ஸ் மாறிண்டே போகும். இது மெட்டபிசிக்ஸ், இது ஸ்திரமா இருக்கும். அது இதுக்கு மெட்டபிசிக்ஸ் இருக்கு. அதாவது இந்திரியங்கள் உள்ள இருக்கிறது எவ்வளவு, அதனுடைய குணங்கள் எவ்வளவு, ஒவ்வொரு குணத்துக்கும் ஆசிரியமா இருக்க முடியாத பூதங்கள் எவ்வளவு என்ன அதுல இருந்து கண்டுபிடிச்சது. தனித்தனியா வெளியில கண்ணால பார்த்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னா அப்புறம் 74 எலிமெண்ட், 75 எலிமெண்ட், 78 எலிமெண்ட், 90 எலிமெண்ட், 100 எலிமெண்ட், அப்புறம் எலிமெண்டே இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். சயின்ஸ் அப்படி மாறிண்டே போயிட்டு அதை பிரிச்சு உடனே இல்லைன்னா பஞ்சபூதம் 5 தான் எலிமெண்ட்ஸ் சொல்றா, 5 எலிமெண்ட்ஸ். அவன் உள்ளகாரம் 75 எலிமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு தெரியவே இல்லை 5 தான் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ அப்படின்ட்டு பரியாசம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அப்புறம் அவன் 75, 50, 90 அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சைஃபர்னுட்டான். பஞ்சபாண்டவாள் கதை மாதிரி அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு எலிமெண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இப்ப இருக்க முடியாது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில சயின்ஸ்ல ஒண்ணுமே கிடையாதுன்னு கடைசியில விட்டுட்டான். நமக்கு இது வந்து இப்போ நமக்கு இருக்க முடியாத அறியும்படியான சாமான் நமக்கு பகவான் வச்சுருக்கிறது இந்த 5. அந்த 5க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலா ஒன்று இருக்கு. சிலது 2 இந்திரியங்கள்லாம் எரியக்கூடியது 2 இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலா ஒரு குணம் இருக்கு. அந்த ஒவ்வொரு குணத்துக்கும் ஆசிரியம் ஒண்ணு இருக்கணும். ஏதோ ஒரு சில அப்ஸ்ட்ராக்டிவ் குணம்ங்கிறது கான்கிரீட்டா ஒண்ணு இருக்கணும், அது ஆசிரியமா. அந்த கான்கிரீட்டா இருக்கிறதுக்கு அந்த குணத்துக்கும் 5 ஆசிரியம், ஒரு பஞ்சபூதங்கள் இருக்கும் அப்படின்னு கணக்கு. இதான் சுவாமிக்கு நான் சிவனுக்கு பூஜை பண்றப்ப கூட இந்த 5 விரல் சுவாமி வச்சிருக்காருன்ட்டு இந்த 5 இந்திரியங்களையும் நான் 5 இந்திரியங்கள்னால 5 சந்தோஷங்களை நான் அனுபவிக்கிறோம். நல்லா அத்தர் பூசிக்கிறோம், வாசனை பார்க்கிறோம், ஊதுவி தேய்ச்சிக்கிறோம், போற இடத்துல நாத்தம் இருந்தானே அதை நாம அனுபவிக்கிறோம். அப்புறம் நல்லா உணர்ச்சி சௌகரியமா இருக்கு, விசிறிக்கிறோம், ஏர் கண்டிஷன் ரூம் வச்சுக்கிறோம். அதெல்லாம் இதுக்காகத்தான். இந்த இந்திரியம் இருக்கிறதுனால தானே அதை பண்ணிக்கிறோம். அப்படித்தான் எங்கேயாவது சினிமா பாக்குறோம், டெலிவிஷன் வந்துட்டு பாக்குறோம், அது இது இருக்கிறதுனால தானே அநேக ஆச்சரியங்களை பாக்குறோம். அது மாதிரி ரேடியோ செட் தான் வச்சுட்டு காதுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்கள்னாலையும் ஒரு சுகத்தை வேணும்னுட்டு பணத்தை கொடுத்து காசு கொடுத்து சம்பாதிச்சு அதனுடைய காசு அதுக்கு கொடுத்து அந்த இந்திரியங்களையும் ஒரு சுகங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த இந்திரியங்களை கொடுத்து வேற நமக்கு அது நமக்கு தெரியாது, இருக்கு, அதை அனுபவிச்சாகணும். நாம் அனுபவிக்கிறதுக்குள்ள எதை நாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் பகவானுக்கு அர்ப்பணம், பேருக்கு ஒரு டோக்கன் அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேஷ்டமா ஆறு கொடுத்தானோ அவனை கொஞ்சம் நினைச்சிட்டு அவனுக்கு கொஞ்சம் நமக்கு அப்பா வந்து நமக்கு பட்சணம் கொடுத்தாலும் நல்ல குழந்தையா இருந்தா அப்பா நீ கொஞ்சம் சாப்பிடு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிக்காது பிடிக்கும். இந்த மாதிரி நம்மலாம் குழந்தையா தான், அதை காட்டில இந்த அஜானத்தில் இருக்கிறதான். இந்த மாதிரி உண்மையான நிஜ குழந்தையா இருக்கிறதான நம்ம நல்ல குழந்தையா இருக்கிறதுக்கு லட்சணம் பூஜை பண்ணணும் ஈஸ்வரனுக்கு. இந்த பஞ்சேந்திரியங்கள்னாலையும் எது அனுப்பிக்கிறோமோ அதை அதுக்காகத்தான் கை வரல வச்சுக்க. ஜபம் பண்றப்போ கந்தம் சுவாமிக்கு, புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம்னுட்டு இந்த 5 உபச்சாரம், பஞ்சோபச்சாரம் மினிமம். அதுக்கு மேல ஷோடசோபச்சாரம்னு 16 உபச்சாரம், அதுக்கு மேல 64 உபச்சாரம்னுட்டு அதுல இருந்து அதிகப்படி. இந்த பஞ்சோபச்சார பூஜைங்கிறது சகஜமா மானசிகமான ஜபம் பண்றப்ப கூட மனசனால நாம் சுவாமியை பூஜை பண்றப்ப கூட பஞ்சோபச்சாரம். அந்த பஞ்சோபச்சாரம் 5 கணக்கு தெரியறதுக்காக 5 விரலையும் உபயோகப்படுத்திட்டு இந்த விரல் ஒண்ணும் கந்தாந்தாயாமிங்கிறது, அப்புறம் புஷ்பாணி பூஜையாமிங்கிறது. அந்த யாருக்குன்னு கேட்டா பஞ்சகுணங்களுக்கும் ஆசிரியமா பஞ்சபூதங்கள் இருக்கு. ஸ்தூலத்துல கான்கிரீட்டா இருக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும் இல்லையா, அது இருக்கோ இல்லையா. அதுக்கப்புறம் இதுல வெளியில நம்ம உள்ள இன்ட்ராஸ்ட் பண்ணிக்கணும். இதை அப்புறம் வெளியில வந்து யந்திரங்கள்னாலேயே இன்னும் சக்திகள்னாலேயே பார்த்து அது எவ்வளவு இருக்குங்கிறது அப்புறம் தீர்மானம் பண்ணிக்கும். இப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். 5 குணங்களுக்கு 5 இந்திரியம் இருக்கு, 5 குணம், அதனால அறியப்படுற 5 குணம் இருக்கு. இந்த 5 குணங்களும் ஏதோ ஒண்ணு ஆசிரிச்சுட்டு ஒரு ஸ்தூலம் ஒண்ணு இருக்கணும். அந்த ஸ்தூலம் பஞ்சபூதம் அப்படின்னு வச்சுட்டோம். அந்த பஞ்சபூதங்கள் 6 இன்னும் வேதத்துல உபனிஷத்து வேதங்கள் என்ன வேதாந்தங்கள்ல போய் சொன்னா சட்டா அந்த ஆத்மாங்கிற பரமாத்மான்னு அவனுக்கு பேர், பரமேஸ்வரனுக்கு பரமா இதெல்லாம் தனித்தனி ஆத்மா. அது பரமாத்மா எல்லாத்துக்கும் பொது ஆத்மா பரமாத்மான்னு பேரு. அவனுக்கு எல்லாத்துலயும் இருக்கிற ஆத்மா பரமாத்மான்னு பேரு. இது தனித்தனி ஆத்மா நாமெல்லாம் இங்கிருந்து ஜலத்துல கையை துவச்சுட்டு நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படி தெரிச்சோன்னா அங்க இருக்கிற சூரியன் ஒரு 50-60 சூரியனா தெரியும். இங்க
தெரிச்சா எவ்வளவு துளி விழுந்திருக்கிறது ஒவ்வொன்றிலையும் ஒரு சூரியன் தெரியும். இதெல்லாம் ஆத்மா தான், அந்த சூரியன் தான். ஆனா அவன் பரமாத்மா, நிஜ சூரியன். அதனால இதெல்லாம் ஒரு சின்ன துளியில அதனுடைய பிரதிபலம். ஆனா இதுக்கு கொஞ்சம் யோக்கியம் உண்டு, இதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்க, நமக்கு கொஞ்சம் சக்தி உண்டு. பொய்யா அதனுடைய பிரதிபிம்பமா இருந்தா கூட, நிஜம் இல்லாதவனா கூட அவனுக்கு என்ன சக்தி உண்டு, அதுல கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் சக்தி உண்டு. நாமும் கொஞ்சம் அறியறோம். அவன் சர்வஜன், நமக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட தெரிஞ்சவன், குறைச்சு தெரிஞ்சவன், இதை கொஞ்சம் நாமும் இருக்கோம். இல்லை ஒண்ணுமே அவனுடைய பிரதிபிம்பம் தான். பிரதிபிம்பமா இருந்தா பொய்னா அதுக்கு ஏது சக்தி அப்படின்னு சந்தேகம் வரும். இப்ப 10 நிலக்கண்ணாடி வச்சுட்டான், சூரியனுடைய வெளிச்சம் எங்கெங்க படுறதோ உலகம் முழுக்க அது பிரகாசத்தை பண்றது. ஒரு நிலக்கண்ணாடியில் சூரியன் விழுந்தா கூட கொஞ்சம் ரூமுக்குள்ள இருட்டு இருந்தானே அப்படி திருப்பி பார்த்தா அந்த இருட்டை கூட கொஞ்சம் நிறுத்தி பண்றது இல்லை. இந்த நிலக்கண்ணாடி கூட சின்னதா இருந்தா கூட அது கொஞ்சம் எவ்வளவு தூரம் சூரியனை வாங்கி இந்த பக்கம் திருப்பினா அங்க அந்த இருட்டை கூட நிறுத்தி பண்றது. சர்வ இருட்டையும் சூரியன் நிறுத்தி பண்ணாலும் ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் இருட்டு மூடிட்டு இருந்தானே அதை நிறுத்தி பண்றதுக்கு அதனுடைய பிரதிபிம்பமான நமக்கு கூட கொஞ்சம் சக்தி இருக்கு. நமக்கு அவன் சர்வஜனா இருந்தா கூட நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதுல மேலுக்கு உபாசி சின்னதா இருந்தானே அது கொஞ்சம் பெரிய மிரரா இருந்தானா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருட்டை நிறுத்தி பண்றது. அது பிரதிபிம்பமா இருந்தாலும் கூட அந்த மாதிரி அகண்டமான பரமாத்மான அவன் சவஸ்த சர்வஜனா இருந்துட்டு அவனுடைய ஏகதேசம் நமக்கு வந்துருக்கு. இந்த ஆத்மான்னு நமக்கு பேரு. அதனால அந்த ஆத்மா பரமாத்மாங்கிறவன் தான் இந்த 5 குணங்களுமாயி, இந்த 5 குணங்களுமாயி 5 இந்திரியம் அரியற இந்திரியமாயி, அந்த 5 குணங்களுக்கு ஆசிரமாயிருக்க முடியாத பஞ்சபூதங்களுமாயி ஆத்மா அவனிடத்துல இருந்தா ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துல இருந்தான் வாயு உண்டாச்சு, வாயுல இருந்தான் ஜலம் உண்டாச்சு, ஜலத்துல இருந்தான் ஜோதிஷ் உண்டாச்சு, ஜோதிஷத்துல இருந்தான் ஸ்தூலமான கட்டி உண்டாச்சு, சாலிட் உண்டாச்சு, பிருத்திவின்னு பேரு, மண்ணுன்னு வேறதுக்கு, சாலிட்டுங்கிறதுக்கு மண்ணுன்னா எல்லாம் தான், சாலிட் உண்டாச்சு அப்படின்னு பஞ்சபூதங்களும் அந்த ஆத்மா உண்டாச்சுன்னு அர்த்தம். அந்த ஆத்மா தான் இப்படி எல்லாம் இருக்கான், எல்லாமா இருக்கான் அப்படிங்கிற பஞ்சபூதங்களும் அவன் தான் இருக்கான் சொல்றப்போ நான் அவனுக்கு உபச்சாரம் பண்றப்போ பிருத்திவி சகல சாலிட்டான மண்ணா இருக்க முடியானது நீதான். அந்த மண் ரூபமா சகல மண்ணா இருக்க முடியாத பரமாத்மா நீ. அவனுக்கு கந்தத்தை கொடுக்கறேன், வாசனையை கொடுக்கறேன். ஆகாசத்துல வாசனை இல்ல, காத்துல வாசனை இல்ல, தண்ணியில வாசனை இல்ல, இந்த மண்ணுல தான் 4-5 வாசனை இருக்கு. இந்த சாலிட்ல தான் கொஞ்சம் வாசனைங்கிறது. இதுதான் பிருத்திவி தான் கந்தம். அகையில முதல்ல உனக்கு கந்தம் சர்வ பிருத்திவி ரூபமா இருக்க முடியாத சாட்சாத் பரமாத்மா உன்னிடத்துதான் இருக்கிறது, உன்னிடத்துதான் வந்தது. நான் அனுபவிக்கிறதெல்லாம் அப்பேற்பட்ட சர்வ பிருத்திவி சர்வ மண்ணு நீதான்.